Hi guys. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாஜிக் கேட்ஸ். லாஜிக் கேட்ஸுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு கேட் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கேட் சர்க்கியூட் அப்படின்னா ஒரு பைனரி சிக்னலை மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷனாக வந்து பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அதுக்கு தான் வந்து இந்த கேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்துட்டு பேசிக் கேட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அது ஒரு ரெஃப்ரெஷ் மாதிரி தான் நான் கொடுக்குறேன். பேசிக் கேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதில் ஒன் செகண்ட். ஓகே, இதில் ஓகே, பேசிக் கேட்ஸ் வந்துட்டு அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட், இது மூணு வந்து பேசிக் கேட். இப்போ வந்துட்டு காம்பினேஷனல் கேட் அப்படின்னா NAND, NOR, இன்னொன்று வந்து XOR, இதெல்லாம் வந்து காம்பினேஷனல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த NANDும் NORும் இருக்குல்ல, இதை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா யூனிவர்சல் கேட். ஏன் வந்து இதை யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, நம்மளால இந்த AND கேட்டாலையும் நார் கேட்டாலையும் அது இப்போ ஒரு NAND கேட்டை மட்டுமே வச்சு நம்மளால ஒரு பேசிக் கேட்டை கொண்டு வர முடியும். இந்த நார் கேட்டை மட்டுமே வச்சு நம்மளால இந்த ஒரு பேசிக் கேட்டை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் இது ரெண்டையும் வந்து யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஏன் காம்பினேஷனல் கேட்டுன்னு சொல்றாங்க? NAND, NOR, XORலாம் ஏன் காம்பினேஷனல் கேட்டுன்னு சொல்றாங்க அப்படின்னா, நம்ம இந்த பேசிக் கேட்டை வச்சு தான் இந்த கேட்ஸே வந்துட்டு வந்திருக்கும். இப்போ எப்படி சொல்றதுன்னா, அண்ட் கேட், இப்போ NAND கேட்டுன்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். NAND கேட் வந்து என்ன அப்படின்னா AND கேட்டும் நாட் கேட்டோட காம்பினேஷன் சேர்ந்து தான் NAND கேட்டு. நார் கேட் அப்படின்னா வந்துட்டு இங்கே எழுதுறேன். நார் கேட் வந்து என்ன அப்படின்னா ஆர் கேட்டும் நாட் கேட்டும் சேர்ந்தது தான் நார் கேட்டு. XOR வந்து என்ன அப்படின்னா இந்த மூணு பேசிக் கேட்டுமே சேர்ந்தது தான் XOR. எப்படி சொல்லலாம் அப்படின்னா XOR வந்துட்டு ஆர் கேட், அண்ட் கேட் பிளஸ் நாட் கேட், இதெல்லாம் சேர்ந்தது தான் XOR கேட். இந்த மூணுமே சேர்ந்து தான் XOR கேட் வரும். ஓகேவா? இதை வந்து நம்ம டீப்பாக வந்துட்டு நம்ம இப்போ பார்ப்போம் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து அண்ட் கேட். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ட் கேட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணுறதுக்காக அண்ட் கேட்டை யூஸ் பண்ணுவோம். ஆர் கேட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அடிஷன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். நாட் கேட்டை எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டுக்காக. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாட் கேட் வந்து காம்ப்ளிமெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்வர்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அர்த்தம்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை நம்மளுக்கு இன்வர்ஸ் அவுட்புட்டாக தரும். ஸோ இங்கே வந்து எப்படி வரும் அப்படின்னா நாட் கேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு இன்புட் தான் இருக்கும், அதுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 கொடுக்கும். அதுக்கு தான் இந்த காம்ப்ளிமெண்ட். ஓகே, நாட் கேட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா இன்வர்ஸா நம்ம கொடுக்குற இன்புட் வந்துட்டு நம்மளுக்கு இன்வர்ஸ் அவுட்புட்டாக கொடுக்கும். அதுக்கு தான் இந்த நாட் கேட் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அண்ட் கேட் பார்ப்போம். அண்ட் கேட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னா இது அண்ட் கேட் A, B, ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கோம். ஓகே, அப்போ நான் என்ன சொன்னேன், அண்ட் கேட்னா நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி தரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே நான் ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கேன். அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா A இன்டூ B அப்படின்னு நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும். இதோட ட்ரூத் டேபிள் நம்ம இப்போ பார்ப்போம். ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ரெண்டு இன்புட் தரோம், A, B அப்படின்னு ரெண்டு இன்புட் தரோம். அதில் அவுட்புட் வந்து நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா y is equal to
ஏ இன்டு பி அப்படின்னு கிடைக்கணும். ஓகே, இப்போ இன்புட் என்ன 0 0 0 1 1 0 1 1. இதுதான் நம்ம கொடுக்குற இன்புட். அப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரப்போகுது அப்படின்னா 0 into 0 0 0 into 1 1 1 into 0 0 1 sorry 0 1s are 0 1 zeros are 0 1 1s are 1. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை அப்படியே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி தரும். அதுதான் இந்த AND கேட்டோட வேலை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு OR கேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து OR கேட். OR கேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். இங்க நம்ம என்ன தருவோம், ரெண்டு இன்புட் தரோம். இங்க ஏ தரோம், பி தரோம். நம்மளுக்கு அவுட்புட் வந்து y is equal to நம்மளுக்கு என்னன்னு கிடைக்கும், ஆர் கேட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஏ இன்புட் தந்திருக்கேன், பி இன்புட் தந்திருக்கேன். அப்போ நம்மளுக்கு எப்படி வந்துட்டு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் பி அப்படின்னு நம்மளுக்கு இன்புட் வரும், அவுட்புட் வரும். இதுதான் வந்து ஆர் கேட். இப்போ இதான் இதோட ஆர் கேட்டோட சிம்பிள். இதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு இன்புட் தரோம் ஏ பி. நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்ன, y is equal to a plus b அப்படின்னு கிடைக்கும். So 0 0 0 1 1 0 1 1. ஓகே, இப்போ இதை பிளஸ் பண்ணி நம்ம சொல்ல போறோம். அவ்வளவுதான். 0 plus 0 0 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 1 1. ஸோ இதான் ஆர் கேட். ஆர் கேட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன், அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ நம்மளுக்கு இன்புட் வந்துட்டு ஏக்கு ஒரு இன்புட் தரோம். இப்போ எப்படின்னா ஏக்கு வந்து 0 தரோம், பிக்கு வந்து 1 தரேன் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா ஏ பிளஸ் பி. அப்போ 0 plus 1 is equal to 1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் ஆர் கேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நாட் கேட். நாட் கேட் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போறது நாட் கேட். நாட் கேட்டோட சிம்பிள் என்ன அப்படின்னா இதுதான் நாட் கேட். இங்கே ஏ இன்புட் தரேன், y is equal to a பார்னு கிடைக்கும். நாட் கேட்டை இங்க ஏன் இந்த பபிள் வருது அப்படின்னா இந்த பபிளை மென்ஷன் பண்றதுக்கு தான் நாட்னு அர்த்தம். இந்த பபிள் இருக்குல்ல, இதை தான் வந்து காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த பபிளை தான் வந்து நாட்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இதை தான் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஏ நம்ம இன்புட் தரோம், அப்போ நம்மளுக்கு இங்கே ஏ பார் கிடைக்குது. இதுதான் நாட் கேட்டோட சிம்பிள். இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ஏ பி y is equal to sorry இப்போ இதோட இன்புட் என்ன ஏ, அவுட்புட் என்ன y is equal to a bar அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்க போறோம், இன்புட்டை 0 கொடுக்குறோம், இங்கே 1 கொடுக்குறோம். இப்போ நம்ம இங்க 0 கொடுக்குறோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் டைப் போகும்போது என்ன வரும், 1 வரும். அப்போ இங்கே 1. இங்கே இதே நம்ம இங்க வந்து 1 கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் ஆகி போகும்போது என்ன ஆகும், இன்வர்ஸ் ஆகி போகும். அப்போ இங்க 0 வரும். இங்க 0. இதான் வந்து நாட் கேட். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு NAND, NOR, XOR இதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம். காம்பினேஷனல் கேட்ஸ் அதை பார்ப்போம்.
இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு NAND கேட். NAND கேட். NAND கேட்னா என்னன்னு சொன்னேன்? அதுலயே இருக்கு பாருங்க. NANDனா AND கேட்டும் பிளஸ் நாட் கேட்டும். AND பிளஸ் நாட். இதுதான் வந்துட்டு NAND. அப்போ எப்படி வரும் அதோட சிம்பிள்? ஃபர்ஸ்ட் NAND கேட் போடுறோம். இப்போ இதுல இது NAND. இப்போ இதுக்கு நமக்கு நாட் ஆட் பண்ணணும். நாட் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம்? இங்க ஒரு பபிள், இந்த பபிள் தான் வந்துட்டு நாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இங்க 2 இன்புட் தரேன், A தரேன், B தரேன். நம்மளுக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கும்? Y is equal to A into B complement அப்படின்னு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? A into B complement கிடைக்கும். இப்போ NAND கேட் வந்து எப்படி போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவா இதுதான் NAND கேட்டோட சிம்பிள்னா இதுதான். உங்களுக்கு புரியறதுக்காக நான் உங்களுக்கு இதை வந்து எலாபரேட் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து NAND கேட் போடுறோம், A இன்புட் தரோம், B இன்புட் தரோம். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா A into B அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? A into B கிடைக்கும். இப்போ இதுல நம்ம ஒரு நாட் கேட்டை ஆட் பண்றோம் அப்படின்னா நாட் கேட் ஆட் பண்றோம் அப்படின்னா இங்க இருக்கிறது இன்வர்ஸ் ஆகி வரும். அப்ப எப்படி கிடைக்கும்? A into B the whole bar complement அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்படிதான் வந்துட்டு NANDையும் நாட்டையும் வந்துட்டு ஆட் பண்ணி இங்க கம்பைன் பண்ணி நம்மளுக்கு இப்படி ஒரு சிம்பிள் கொடுக்குறாங்க. இது NAND கேட். இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பார்ப்போம். நம்ம இங்க 2 இன்புட் தரோம், A B அப்படின்னு. இதோட அவுட்புட் நம்மளுக்கு என்னவா கிடைக்குது அப்படின்னா A into B the whole bar காம்ப்ளிமெண்டா கிடைக்குது. அப்போ இப்போ எடுத்துக்கோங்க 0 0 0 1 1 0 1 1. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு நார்மல் மல்டிப்ளிகேஷன்ல எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா NAND கேட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா 0 0 சார் 0 0 1 0 1 0 0 1 1 1 அப்படின்னு கிடைக்கும். ஆனா இங்க அப்படியே இன்வர்ஸா கிடைக்கும். எதுக்கு இன்வர்ஸா கிடைக்கும் அப்படின்னா நம்ம AND கேட் போடுறோம்ல, AND கேட்டுக்கு வந்து இங்க உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன். AND கேட்டுக்கு என்ன வரும்? நமக்கு 0 0வும் 0 0 1 0 1 0 0 1 1 1 அப்படின்னு கிடைக்கும். ஆனா இங்க அதுக்கு இன்வர்ஸா நம்மளுக்கு கிடைக்கும். எப்படின்னா 0 0வும் 1 1 0 1 1 0 1 1 1ம் 0 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா இங்க நாட் கேட் யூஸ் பண்ணிருக்கோம். நாட் கேட் யூஸ் பண்ணதுனால நம்மளுக்கு இன்வர்ஸா கிடைக்கும். ஸோ இதான் வந்துட்டு NAND கேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு NOR கேட். இப்போ நம்ம பார்க்க போறது NOR கேட். NOR கேட் அப்படின்னா அது எதுவும் கம்பைன் பண்ணி NOR கேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். OR கேட் பிளஸ் நாட் கேட் இது ரெண்டும் சேர்ந்தது தான் வந்துட்டு NORன்னு சொல்லியிருக்கேன். இதுலயே இருக்கும் OR கேட் பிளஸ் நாட், இது ரெண்டும் சேர்ந்தது NOR கேட். இப்போ இதுக்கு வந்துட்டு சிம்பிள் என்ன அப்படின்னா OR கேட் முன்னாடி ஒரு குட்டி பபிள். இப்போ இதான் இதோட சிம்பிள். இங்க A இன்புட் தரேன், இங்க B இன்புட் தரேன். நம்மளுக்கு நார்மலா OR கேட் வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணும்? அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். அதே தான் இங்கேயும். இங்க A இங்க B 2 இன்புட் தரேன். நம்மளுக்கு அவுட்புட் என்னவா கிடைக்கும் அப்படின்னா Y is equal to A plus B. இந்த பபிள் இருக்கு, காம்ப்ளிமெண்ட் இருக்கு. ஸோ இங்க காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு போட போறோம். இதையே வந்து உங்களுக்கு எலாபரேட்டா எப்படி வந்தது நான் போட்டு காட்டுறேன். இது OR கேட். இப்போ A இன்புட் தரேன், B இன்புட் தரேன். இப்போ நம்மளுக்கு இங்க என்ன அவுட்புட் வரும்?
ஏ பிளஸ் பின்னு கிடைக்கும். எந்த இடத்துல ஒரு நாட் கேட் வைக்கிறேன், அப்போ என்ன ஆகுது, நம்மளுக்கு இன்வர்ஸாக கிடைக்கணும். அப்போ ஏ பிளஸ் பி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு வரும். ஆக்சுவலி இதுதான் அதோட சிம்பிள். சிம்பிள்னா இதுதான். இது எப்படி வந்தது அப்படின்னு உங்களுக்கு புரியறதுக்காக இது எப்படி வந்தது அப்படின்னு வச்சிருக்கேன். இப்போ இதோட ட்ரூத் டேபிள் பார்ப்போம். ட்ரூத் டேபிள் என்ன பண்ணா, ஏ இன்புட் தரும், பி இன்புட் தரும். அவுட்புட் என்ன, y is equal to a plus b காம்ப்ளிமெண்ட். இதுதான் அவுட்புட். இப்போ அதே மாதிரி இங்க a plus b உங்களுக்கு புரியறதுக்காக அங்க a plus b க்கு என்ன வரும்ன்றத சொல்றேன். இங்க என்ன கொடுப்போம், 0 0 0 1 1 0 1 1. இதான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். இதே நார்மலா a plus b னா என்ன வந்திருக்கும், 0 0 0 1 plus 0 plus 1 1 1 plus 0 1 1 plus 1 1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து நார்மலா அடிஷன் பண்ணியிருந்தோம். வெறும் இதோட வேல்யூ தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த நாட் இருக்கிறதுனால இங்க இதுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா 0 0 1, இதுக்கப்புறம் இன்வர்ஸா இருக்கும். 0 1 0 1 0 0 1 1 0 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து நார் கேட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்துட்டு எக்ஸ்ஆர் கேட். இப்போ நம்ம பார்க்க போறது எக்ஸ்ஆர் கேட். எக்ஸ்ஆர் கேட்டோட சிம்பிள் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது A, இது B. இது நம்ம எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா அவுட்புட் என்ன வரும்னா A XOR B அப்படின்னு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இதை வந்துட்டு உங்களுக்கு இதுதான் இதோட சிம்பிள். இது எப்படி வந்தது இந்த XOR கேட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 AND gate இன்னொரு AND gate. இது A இன்புட், இது B இன்புட். இதுதான் நார்மலா எக்ஸ்ஆரோட சர்க்கியூட். இப்படிதான் இருக்கும். இந்த எக்ஸ்ஆர் கேட் வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்படிதான். 2 NAND கேட்டு, அதுல ஒரு NAND கேட்ல பாத்தீங்கன்னா நாட் கொடுத்துருப்போம், இன்னொரு இதுல வந்துட்டு கொடுத்துருக்க மாட்டோம். இன்னொரு NAND கேட்லயும் இங்கே நாட் கொடுத்துருப்போம். இங்க எங்க கொடுத்துருக்கோம்னா ஏக்கு கொடுத்துருப்போம், இதுல வந்து பிக்கு கொடுத்துருப்போம். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னா, இங்க வந்துட்டு இது ஏ இன்புட்ல நாட் கொடுத்துருப்போம். அப்போ ஏ பார், இங்க பிக்கு நாட் கொடுக்கல, இன்டூ பி அப்படின்னு கிடைக்கும். அதே இங்க எப்படி வரும் அப்படின்னா, இதுக்கு ஏ வந்துட்டு நார்மலா இருக்கு, அப்போ ஏ இன்டூ இங்க பிக்கு நாட் கேட் கொடுத்துருப்போம், அப்போ பி பார் அப்படின்னு கிடைக்கும்.
ஸோ இது ரெண்டையும் வந்துட்டு ஆட் பண்ணி இங்கே வரப்போகுது. அப்போது எப்படி வரும் அப்படின்னா a bar into b bar b plus a into b bar அப்படின்னு வரும். இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா a XOR b அப்படின்னு கொண்டு வருவோம். இதுதான் அந்த சர்க்கியூட், இப்படி தான் வரும். அப்போ y is equal to a XOR b அப்படின்னு இங்க இப்படி தான் கிடைக்கும். இதுதான் அதோட சர்க்கியூட். இப்போ இதோட ட்ரூத் டேபிள் நம்ம பார்க்க போறோம். ட்ரூத் டேபிள் என்ன அப்படின்னா a b y is equal to a XOR b அப்படின்னு இருக்கு. இங்க 0 0 0 1 1 0 1 1 இதான் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். எக்ஸ்ஆர்ல மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படி அப்படின்னா ரெண்டு இன்புட் வந்துட்டு சேமா இருக்கு அப்படின்னா 0ன்னு வந்துடும். எக்ஸ்ஆர் பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்புட் சேமா இருக்கக்கூடாது. சேமா இருக்கக்கூடாதுன்னு இல்லை, சேமா இருந்தா 0 அப்படின்னு அர்த்தம். இது ஏதாவது ஒரு இன்புட் ஒரு இன்புட் ஹையா இருந்தா கூட, ஐ மீன் 1ஆ இருந்தா கூட அது 1. இதுவும் ஹையின் கார்டு. இதுதான் எக்ஸ்ஆரோட ட்ரூத் டேபிள். ஏதாவது ரெண்டு இன்புட் சேமா இருந்தது அப்படின்னா 0ன்னு வந்துடும். இங்க பாருங்க 0 0 இருக்கு 0, 1 1 இருக்கு 0 அப்படின்னு தான் வரும். இதே 0 1 அப்படின்னு இருக்கு. இங்க ஒரு இன்புட் ஹையா இருக்கு, அப்போ இங்க வந்துடும். இங்க ஒரு இன்புட் டிஃப்ரெண்டா இருக்கு, ஐ மீன் ரெண்டு இன்புட்மே டிஃப்ரெண்ட் இன்புட்டா இருக்கு, அதனால இங்கேயும் 1 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் எக்ஸ்ஆரோட ட்ரூத் டேபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா NAND கேட்டையும் நார் கேட்டையும் யூஸ் பண்ணி எப்படி பேசிக் கேட்ஸ் நம்ம வந்து கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.